இன்னைக்குடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேலைக்கேத்த சம்பளம் எல்லாருக்கும் கரெக்ட்டா கிடைக்கணும். அப்படி கிடைக்கலனா என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. லெட்ஸ் வெல்கம் லீஷா, கிருஷாந்த் and அக்ஷயா. ஹனி, அந்த பக்கம் போகாத. அங்கதான் அஸ்வந்த் தேனி சுற்றி இருக்கு. அவன் ஏற்கனவே பொண்ணு கிடைக்காம எங்கத்துல தேனிதாசா சுத்திட்டு இருக்கான். ஆனா என்ன இருந்தாலும் அவரோட கலருக்கும் அவரோட ஹைட்டுக்கும் அவரோட வெயிட்டுக்கும் தேன் இருக்கிற ஸ்டைலுக்கும் முன்னாடி உன்னால நிக்க என்ன பறக கூட முடியாது. ஏ அசோதே, யார் ராணி எங்கிருந்து வந்த என் கூட சாமியே தூக்க பார்க்குறேடா. ஏ ஹனி, உனக்காக நான் கஷ்டப்பட்டு நைட்டு தூங்காமையே ஒரு கவிதை எழுதியிருக்கேன். ஒரு நிமிஷம் இரு. மலைக்கு பிடிக்கணும் கூட சூடாக சாப்பிடுவாங்க வடை. பொண்ணுங்களுக்கே அழகுதான் அவங்க சடை. நீந்தாய அட இப்ப மட்டும் அந்த ராணி தேனி வந்தா பயந்து தொட நாடுங்குவ. நானு தொட நாடுங்குவேனா? எப்படி தொட்டேன் பார்த்தேல. சமாளிக்காத, நீ ஒரு பயந்தாங்கோலி. நானா? இன்னைக்கு மட்டும் அந்த சந்திராணி மட்டும் என்ன பண்றது பாரு. வேலைக்கார தேடிகளா, நேத்து நான் உங்களுக்கு கொடுத்த டார்கெட் பிடிக்காம 2 பேர் ஓபி அடிச்சிருக்கீங்க. நீங்க டெய்லி எடுக்க வேண்டிய தேன் எவ்வளவு தெரியுமா? 5 மில்லி. வந்துட்டாடா நம்ம வில்லி. ராணியை நாங்க நிறைய ஐயோட சுத்தி பார்த்துட்டோம். சுத்தி பார்த்தீங்களா? உங்களை டூர்க்கா போக சொன்னேன், தேன் எடுக்க போக சொன்னேன். அட கிறுக்கிறானே, ஊரெல்லாம் சுத்தி பார்த்தோம். அதில் தேனும் கிடைக்கல, பூவும் கிடைக்கல. சண்டிராணி, பட்ட பகலிலே பார்க்குக்கு ஓடினேன். வாடிய பூக்கள் என்ன துரத்தின. தோய்ந்து போகாமல் தோட்டத்துக்கு ஓடினேன். தோட்டக்காரனை அனைத்து பூக்களையும் பறித்து விட்டான். அதற்கும் வருத்தப்படாமல் வண்டலூர் ஜூவுக்கு ஓடினேன். வறண்டு போட காடுகளை பார்த்து போய் ஓடினேன். சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கே டூர்கட்காரன் காசு கேட்டதால் திரும்பி வந்து விட்டேன். அதெல்லாம் தெரியாது, நீங்க அடிமைகள். ஏய் ராணி, 2 நாளா பிராக்டிஸ் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு லென்த்தா சிவாஜி டைலாக் பேசிட்டு வந்திருக்கேன். கை தட்டுறது கொஞ்சம் கேப் விடுமா? தட்டுங்க. இப்ப சொல்லுமா? அடிமையே, எதுக்கு பேசாம கொடுத்த வேலையை மட்டும் செய். இல்ல உங்களுக்கு 100 கசடி தண்டனை. புரியுதா? புரியலன்னு சொன்னா உத்தர வச்சு விழுந்தா போட போற. நீங்க சொன்னா சரிதானா? நீ சரி, சீக்கிரம் போ. நீ மூணு வேலை வெட்டி உட்காந்து மூக்க முட்டை தேன் குடிக்கிறத மட்டும்தான் வேலையை வச்சிருக்கான். மூஞ்ச பார்த்தியா? அதுக்கு தூங்கி வீங்கி போய் கிடக்கு. சத்தமா பேசாத, காலை விழுந்துட போகுது. ஏன்னா தேயில வசதி வச்சிட போறா.
சும்மா பேசிட்டு கேளாடி. பேசிட்டு இருந்தா இனிமேல் பேச வாய் இருக்காது. ஒழுங்கா போய் வேலையை பாருங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உறிஞ்சு உறிஞ்சு சேர்த்து வைக்கிறோம். ஆனா அவ நம்ம ரத்தத்தை உறிஞ்சு உறிஞ்சு கொளுத்து போயிருக்கா. அவங்கதான் முதலாளி ஜாதி, நம்ம உழைக்கிற ஜாதி. இந்த ஜென்மத்துல இதான் விதி. என்ன 2 பேர் உட்காந்துட்டீங்க? சரி படுத்துக்கிட்டுமா. என்ன ராணி கிட்ட அவன் சாட்டியா? இனி நான் பேச மாட்டேன். பேசனா போமா காத்தோர்த்தோம். இல்ல இப்ப சாட்ட பேசோ. இந்த கான்செப்ட்ல தேனி பேசடே டூ மச். இந்த சாட்ட வேற பேச போகுதா வளங்கிடும். இப்ப பேசு பாரு. நாங்க மட்டும் உழைக்கணும், நீ மட்டும் பப்பர் பேன் உட்கார்ந்து சாப்பிடுவா. ஏன் அப்படி பண்ற? கேக்குறாங்களே பதில் சொல்லு. ஏன் இப்படி பண்ற? என்ன பார்த்தா ஏன்னு கேக்குறீங்க? நான் ராணி. நிறுத்துங்க. இத்தனை நாள் வாய் மூடிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு என்ன ஆச்சு உங்களுக்கு? சூடு சொரணை வந்துருச்சு. ஏன் ரொம்ப நேரம் வெயில நின்னியா? நீ என்னதான் காமெடி பண்ணி எங்களை சிரிக்க வச்சாலும் இல்ல இது நாங்க 8 மணி நேரம் தான் டியூட்டி பார்ப்போம். தென் இடையில லஞ்ச் ஓட்டி பார்த்தா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேன் வேணும். தீபாவளி பொங்கலுக்கு போனஸ் வேணும். நாங்க மகாஸ் போய் ரிலாக்ஸ் பண்ண எங்களுக்கு வீக்கெண்ட் லீவ் வேணும். எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். இன்னுமே வேணுமா? அப்ப மெடிக்கல் இன்சூரன்ஸும் பிஎஃப்பும் வேணும். அதெல்லாம் முடியாது. நான் வைக்கிறதா சட்டம், நான் கொடுக்கறதா கூலி. இன்னையிலேருந்து நாங்க வேலைக்கு வர மாட்டோம். இன்னையிலேருந்து ஸ்ட்ரைக், உண்ணாவிரதம், வேலை நிறுத்தம், உண்ணாவிரதம், உண்ணாவிரதம், உண்ணாவிரதம். உண்ணாவிரதமா? நீங்களா? பட்டி கட்டு சாவாம ஒழுங்கா போய் வேலையை பாருங்க. நாங்க தீ நிறுத்திட்டு வரலீனா நீயும் பட்டினி தான் கிடக்கணும். அதையும் தான் பாப்போம். தொழிலாளி ஒற்றுமை ஓங்குக. நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும். வேலைக்கார தேவைகளுக்கு நியாயம் வேண்டும். சண்டிராணி அராஜகம் ஒழிக. தொழிலாளி ஒற்றுமை ஓங்குக. நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும். வேலைக்கார தேவைகளுக்கு நியாயம் வேண்டும். ஆஹா, குறிஞ்சி மலரோட தேன். கொம்பு தேன் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு. தொழிலாளிங்க பண்டியா கிடைக்கும் போது நீ மட்டும் தேன் குடிச்சா உனக்கு லூசி மாசம் தானே போகும். நீ உண்ணாவிரத காட்சி வந்தேனா உனக்கும் எல்லா தேனும் தரேன். பூலது தேன் வரல, ஆனா தேன்ல ஒரு பூ வர முடியாது. எனக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன விட மாட்டேங்கிறாமா? சண்டிராணி அராஜகம் ஒழிக. தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக. நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும்.
வரப்பா உட்காந்துருக்காங்க. அடிமகளே, இப்போ நீங்க தேன் எடுக்க போறீங்களா இல்லையா? முடியும், ஆனா முடியாது. ஏய், நீ ஆச்சு இப்போ தேன் எடுக்க போறியா இல்லையா? முடியும், ஆனா முடியாது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்னால தான் பசி தாங்க முடியாது, உங்களுக்கு தெரியும்ல. போங்க போங்க. என்ன வேணாலும் கிண்டல் பண்ணுங்க, ஆனா தேன் எடுக்க மட்டும் போக மாட்டான்னு சொல்லாதீங்க. அப்போ நாங்க போட்ட கண்டிஷன் எல்லாம் ஓகேவா? நீங்க என்ன சொன்னாலும் ஓகே தான். அது மீதி தேனை சேமிச்சு வச்சு நாளைக்கும் குடிக்கலாம். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சொட்டு சொட்டா சேமிச்சு இந்த தேனை இந்த மனுஷங்க அடிச்சே தீட்டாங்க. இதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தேன் சேமிக்கிறது நம்ம வேலை, அதை நம்ம செஞ்சுட்டே தான் இருக்கணும். தோல்வியை பார்த்து மனுஷங்க மாதிரி மனம் தளர்ந்திடக்கூடாது. சுறுசுறுப்புக்கு எப்போ நம்மளை தான் உதாரணமாக சொல்கிறாங்க. அதனால சோர்வுங்கிற வார்த்தையை நம்ம அகராதியில் வரக்கூடாது. மனுஷங்கள் வெறும் அழிக்க தான் செய்வாங்க, நம்ம தான் அது உருவாக்குறோம்.